لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, ரமலான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சுற்றறித்தல் என்ற அர்த்தமாகும். எதை சுற்றறிப்பது? மனிதர்களுடைய பாவத்தை சுற்றறிக்கக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் இந்த பாவத்தை அழிக்கக்கூடிய மாதத்தை நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதம் இப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருடைய பாவத்தையும் அழிப்பதற்கு. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், பாவங்கள் செய்யக்கூடியவர்கள், அந்த பாவத்தை பற்றி சிந்தித்து நான் ஒரு பாவம் செய்திருக்கேனே, இந்த பாவத்தில் இருந்து நான் மீட்சி அடைய வேண்டுமே என்று சிந்திக்க வைத்து அந்த பாவத்தில் இருந்து நம்முடைய உடலை வைத்து நல்லவர்களாக மாறுவதற்குரிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. சிறப்புகளை பற்றி தனியாக கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதத்தின் ஆகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான், சொர்க்கத்தின் திறக்கப்படுகிறது. வகுல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சங்கிலி போட்டு கட்டி விடுகிறார். இந்த ஹதீஸ் லேசான ஹதீஸ் அல்ல. இந்த ஹதீஸ் மாத்திரம் போதுமானது ரமலானுடைய சிறப்பை விளக்குவது. இந்த ஹதீஸ் மாத்திரம் போதுமானது ரமலானில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது. இந்த ஹதீஸ் மாத்திரம் போதுமானது ரமலானில் நாம் எப்படியான மனிதர்களாக மாற வேண்டும் என்பது. இந்த சிறப்பு வேறு எந்த ஒரு மாதத்திலும் கிடையாது. சுருக்கம் திறக்கப்பட்டு நரகம் மூடப்பட்டு ஷைத்தான் சங்கிலி போடுவது வேற எந்த ஒரு மாதத்திலும் கிடையாது. அந்த 3 சிறப்பையும் 7 மாதத்தில் கொடுத்தார். நீங்கள் சொர்க்கவாதியாக மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு அடைந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறுகள் செய்திருக்கலாம். தவறுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அந்த தவறுக்காக தௌபா இஸ்திக்பார் பக்கம் மீளுங்கள். மீண்டு
ரமலானுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்யுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இந்த ஹதீஸுக்கு ஏற்ற பிரகாரம் நாங்கள் நோன்பை உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறோம். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடத்தில் பாவமூச்சி அடைந்து நல்லவர்களாக மாற வேண்டும். அந்த நல்லவர்களின் அடையாளம் தக்வா. அந்த தக்வாவை அடைந்து நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு ரமலான். சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு ரமலான். அன்பானவர்களை, சும்மா நம்ம யோசித்து பார்ப்போம். சொர்க்கவாதியாக நம்ம மாறினா நமக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன? இந்த மாதத்திலும் நான் சொர்க்கத்திற்குரியவனாக மாறவில்லை என்றால் வேறு எந்த மாதத்தில் மாறப்போகிறேன்? அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன் 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 என்று 3 தடவை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் கவனித்தோம், நீங்கள் மிம்பரில் ஏறுற நேரத்தில் 3 தடவை ஆமீன் சொன்னீங்க, காரணம் என்ன? அதுல ஒரு படியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வைக்கிற நேரத்தில் மலக்கு துஆ கேட்டாரு, இந்த ரமலான் மாதத்தை யார் அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் யார் சொர்க்கவாதியாக மாறவில்லையோ, பாவத்திலிருந்து தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் அழுது யார் சொர்க்கவாதியாக மாறவில்லையோ அவர் நாசமடையட்டும், அவர் நாசமடையட்டும் என்று துஆ செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார். அது அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதம் நம்மளை திருத்துவதற்கு வந்த மாதம். இந்த ரமலான் மாதம் நான் சொர்க்கவாதிகளாக மாற வந்த மாதம். இந்த ரமலான் மாதம் நான் யார் என்பதை சிந்திக்க வைக்கக்கூடிய மாதம். அல்லாஹ் தஆலா கடைசி சொர்க்கவாதிக்கு கொடுக்கிற நியமத்தை பார்த்தா நம்ம ஆரம்பத்தில் சொர்க்கத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும் என்கிறத சிந்திக்க வைக்குது. உலகத்தில் இருந்து கடைசியா சொர்க்கம் போறவருக்கு கிடைக்கிற நன்மையை பாருங்க. கடைசியா சொர்க்கத்துக்கு போறது உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மாத்திரம் தான் செஞ்சேன். உலகத்தில் இந்த நன்மையை தவிர வேற எந்த நன்மையும் செய்யல. தன் வாழ்க்கைய பாவத்தில் கழிச்ச இவர் நரகத்துக்குள்ள கிடப்பாரு. நரகத்தில் கிடந்துட்டு அல்லாஹ் சொல்றான், இவர் இடத்துல நீங்க சொர்க்கத்துக்குள்ள போக போவதற்கு தயாராகுவாரு. அந்த நரகத்தின் நெருப்பில் சொர்க்கவாதியின் அடையாளத்தை காண முடியாது. அல்லாஹ்ட்ட திருப்பி கேட்பாரு, யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு போறேன்டா, இந்த பொடியோட போகலா, முகம் நான் நரகத்துக்குள்ள இருந்துதான் வாழணுங்கிற மாதிரி என் உடம்புடைய தோற்றம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், நஹருல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய உயிர் கொடுக்கும் ஆறு, அந்த ஆற்றில் குளிக்கும்படி சொல்லுவான். குளிப்பாரு, குளிச்சுட்டு எழும்புவாரு. உடம்புல நரகத்துக்குள்ள இருந்த எல்லா அடையாளமும் போயிடும். இப்ப சொர்க்கத்துக்கு போவாரு. சொர்க்கத்துக்குள்ள போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல், சொர்க்கம் நிரம்பிட்டு சொர்க்கத்தில் இடத்தை காணல. அல்லாஹ்ட்ட வந்து சொல்லுவாரு, யா அல்லாஹ்,
சொர்க்கம் ஹவுஸ் ஃபுல் ஆயிட்டு, சொர்க்கத்துக்குள்ள இடம் இல்லை. அல்லாஹ் சொல்லுவானாம், அப்படியா சொர்க்கம் ஃபுல் ஆயிட்டா, உனக்கு நீ எப்படி சொர்க்கத்தை பார்க்கிறாய்? சொர்க்கத்துக்குள்ள நீ போகணும், போறதுக்குள்ள என்ன வேணும்? அல்லாஹ் சொல்லுவானாம், நீ வாழ்ந்த உலகம் இருக்கே, வாழ்ந்த உலகத்தை போன்று 10 மடங்கு நான் உனக்கு தாரன், சொர்க்கத்துக்குள்ள போட கிடைக்கும். கல்முனைய மாதிரி அல்ல, ஏற்கனவே நரகத்தில் வந்துட்டாரு. சொர்க்கத்தில் ஒரு 6 அடி இடம் கிடைச்சாலே போதும், அவருக்கு 6 அடி இடம் கிடைச்சாலே போதும். அந்த வேதனையை தாங்க முடியாம வந்திருக்கிறாரு. இப்ப அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான், சொர்க்கம் நிரம்பல்ல, நீ சொர்க்கத்துக்குள்ள போ, உலகத்தை போன்று 10 மடங்கு நான் உனக்கு தாரன் போ. கல்முனை பசார்ல ஒரு கடை வாங்குறது கனவு, கொழும்புல ஒரு வீடு வாங்குறது கனவு, இதே அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்குறேன். அப்படி நம்மளுக்கு சும்மா பிராக்டிகலா நான் பேசுறேன், சும்மா யோசித்து பாருங்க. சொர்க்கத்துல கடைசி சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற, சொர்க்கத்துல கொடுக்கிற நியமத்து இந்த உலகத்தை போன்று, உலகத்துடைய பணம், உலகத்துடைய பில்டிங், உலகத்துடைய நிலத்துடைய பெருமதி, இவ அனைத்தையும் விடவும் 10 மடங்கு அதுக்கு கொடுக்கிறான். இப்ப கொஞ்சம் பேர் இருந்து சிந்திப்பீங்க, அப்ப உலகத்தில் அமல் செய்ய தேவையில்லை, நம்ம களிமா முடிஞ்சிருக்கேன் தானே, நம்ம களிமா முடிஞ்சதான் எனக்கும் சொர்க்கத்தும் கிடைச்சிடும். நரகத்துக்கு ஒரு நாளைக்கு இருக்கலுமா? இவர் நரகத்துக்கு வந்துதான் வர போறாரு. நரகத்துக்கு ஒரு மாசம் இருக்கலுமா? ஒரு மணித்தியாலம் இருக்கலுமா? நரகத்தின் நெருப்பை அல்லாஹ் 3000 வருஷம் எரிக்க வச்சிருக்கிறான். 3000 வருஷம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நிலைமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நரகத்தை 1000 வருஷம், நரக நெருப்பை 1000 வருஷம் எரிக்க சொன்னான், எரித்தேன். பிறகு 1000 வருஷம், பிறகு 1000 வருஷம், 3000 வருஷம் எரித்தேன் நான். அது சின்னத்தோடையே ரசூலுல்லாஹ்வுக்கு அழுக வந்துட்டு, நமது நரகத்தை பற்றி சிந்திக்கிறது மேலா? நரகத்துடைய சாப்பாடை சென்னாலும் நமக்கு அழுக வாரல்ல, நரகத்துடைய குடிப்பை சென்னாலும் அழுக வாரல்ல. ரசூலுல்லாஹ் நரகத்துடைய நெருப்பை சொன்னாங்க. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து, யா ரசூலுல்லாஹ் 3000 வருஷம் எரிக்கப்பட்ட நெருப்பு. ரசூலுல்லாஹ் அழுதாங்க, கண்ணால் அழுக வந்துச்சு. சொர்க்கம் வாஜிப் ரசூலுல்லாஹ்வுக்கு, உயர்ந்த சொர்க்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். அந்த கவலையோட வாராங்க. சஹாபாக்கள் பள்ளிவாசலுக்குள்ள சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் தஅலமு மா அஅலமு லலஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கஸீரா. நான் அறிஞ்சத நீங்க அறிவீங்க என்று சொன்னா குறைவாக சிரிப்பீங்க, குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு அடையக்கூடிய மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அந்த நரகத்திலிருந்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன அந்த மாதம் தான் இந்த மாதம். நாமும் நம்முடைய குடும்பமும் நரகத்தில் இருந்து விலகுவதற்கு, நரகவாசுடைய பட்டியலில் இருந்து விலகுவதற்குரிய மாதம் ரமதானுடைய மாதம். அன்பார்ந்தவர்களே,
அப்ப இந்த ரமலான் மாதத்தை எப்படி கழிக்கணும்? இந்த ரமலானுடைய பாக்கியத்தை விடலாமா? அல்லாஹ் தஆலா இந்த ரமலான்ல சொர்க்கத்தை திறந்து நரகத்தை மூடிட்டு எல்லாரும் முஃமின்கள் சொர்க்கவாதிகளாக மாறுங்கள் என்று சொல்லிவிட்டு முடிக்கல. சொர்க்கத்தில் ஒரு படித்தளம் இருக்கு. கடைசி சொர்க்கவாதிக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்குண்டா. ஆரம்பத்துக்குள்ள நம்ம ஆரம்ப நேரத்தில் சொர்க்கத்துக்குள்ள போனா எந்த சிறப்பு கிடைக்கும் நமக்கு? சும்மா நம்மட பாசையில விளங்கப்படுத்துறா. இத உதாரணம் சொல்ல இயலா. சொர்க்கத்துக்கும் இதுக்கும் உதாரணம் சொல்ல இயலா. நமக்கு விளங்குறா. ஒரு ஆள் ஒரு பிரயாணம் போயிட்டு ஒரு ஹோட்டல் ஒன்று எடுக்கணும். ஒவ்வொரு ஹோட்டல் இருக்கு. நார்மல் ஹோட்டல், ஃபேன் போட்டது மட்டும்தான், பெட் மட்டும்தான். 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல் போலதான் சொர்க்கம். எல்லாருக்கும் ஒரு மாதிரி அல்ல. நாம் உலகத்தில் நடந்த விதத்தில் சொர்க்கம் நமக்கு. அதனால் சொர்க்கவாதிகள் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தா, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தா நான் அடுத்த அந்தஸ்துக்கு போயிருப்பேனே, சொர்க்கத்துல மேல் தட்டுக்கு போயிருப்பேனே. ஒரு நல்ல அமலை செஞ்சிருந்தா நான் கொஞ்சம் படித்தரம் கூடியிருக்குமே என்று சிந்திப்பாங்க. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நாம் எல்லோரும் பேசுற நான், நீங்க, எந்த மனைவி, உங்களோட மனைவி, நம்மட பிள்ளைகள் எல்லாம் அமலில கழிக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் அமல்ல கழிக்கிறது, இந்த வாழ்க்கையை சிந்திக்கிறதுக்குரிய மாதம் தான் இந்த மாதம். அதனாலதான் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை கல்முனை மக்களை அமலை செய்ய வைக்கணும்ங்கிறதுக்கு தான் ஒரு சார்ட் ஒன்று அடிச்சிருக்கிறோம். 30 நாள் போடப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் சகர்ல நேரத்தில் எலும்பினத்தில் இருந்து தூங்கும் வரைக்கும் உள்ள அந்த அமல்களை ஒரு நடுத்தரமான மனுஷன் அந்த அமலை செய்யலாம். அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டிருக்க. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த போர்ம கையில் எடுங்க. அதுல போடப்பட்டிருக்க முதலாவது அமல் தஹஜ்ஜத் தொழுதோமா? தஹஜ்ஜத் தொழுதா முதலாவது நோன்பு. தஹஜ்ஜத் தொழுதா ஒரு பாஸ். எத்தனை ரக்காத் நான் தொழுதிக்கிறேன்? மன் காம ரமலான ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலானுடைய காலத்தில் யார் நின்று வணங்குறாங்களோ அவங்களுக்கு முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். சஹருடைய நேரம் வெறும் சஹர மாத்திரம் திண்டுட்டு போறதுக்குரிய நேரம் அல்ல. சஹருடைய நேரம் பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் உருவுற நேரம். அன்பார்ந்தவர்களே, ஏனைய மாதத்துல சிலாக்களுக்கு கிடைக்கும், கிடைக்காம போகும், அது ஒரு பக்கம் வச்சாலும் இந்த ரமலானுடைய காலத்துல எல்லோருக்கும் தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைக்கும். எல்லோரும் சஹருக்கு எழும்புவோம். சஹருக்கு எழும்பினா சஹரை தின்னுட்டு படுக்கிறது அல்ல. தஹஜ்ஜத் குறைஞ்சது 2 ரகாத், நடுத்தரமானது 4 ரகாத், கூடினா 8 ரகாத். தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் சும்மா பாக்கியம் அல்ல. ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஒரு ஆள் வந்து சொன்னாரு, யா ஃபுதைல், நீங்க சொல்றீங்க பாவம் செஞ்சா அல்லாஹ் சோதிப்பான்னு சொல்றீங்க, நான் செய்யாத பாவமே இல்ல, அல்லாஹ் என்ன சோதிச்ச மாதிரி காணல, அல்லாஹ் என்ன வேதனை செஞ்ச மாதிரி காணல சொன்னாங்க. ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹிமஹுல்லாஹ் ஆழமாக சொன்னாங்க,
உனக்கு தகஜத் தொழுகிற பாக்கியம் இருக்கான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஃபர்லே இல்ல, தகஜத்தா. சொன்னாரு, நீ செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் உனக்கு தாரதே சோதனை என்ன தெரியுமா? தகஜத்துடைய பாக்கியம் இல்லாதது. ஏன் தெரியுமா? தகஜத்துடைய நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான். அடிவானத்துக்கு வந்து கேட்கிறான், அடியார்களே என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பை கேளுங்க, நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தாரேன். அந்த நேரத்தில் நம்ம கிடைக்கிறோம், ரமதானில் கிடைக்குது. நம்ம இந்த தகச்சத்தில் எழும்பி அல்லாஹ் இந்த கஷ்டம் இதுதான், அல்லாஹ்விடத்தில் நம்ம கஷ்டத்தை கொடுத்து பழகணும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய உலகத்துடைய வேதனையை கொடுத்து பழகணும். அல்லாஹ்வே கேட்கிறான், ஜனாதிபதி வந்து கேட்கல, நம்மளை படைச்ச ரப்பு கேட்கிறான். இந்த தகச்சத்துடைய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஏதாவது கஷ்டம் இருக்கா? என்னிடத்தில் கேளுங்க, நான் கஷ்டத்தை போக்கி வைக்கிறேன். அப்ப இந்த ரமலானுடைய பாக்கிய, இந்த ரமலானுடைய காலத்துல நம்ம எழும்புறோம், நம்ம மனைவி எழும்புறா, என் புள்ள எழும்புது, குடும்பத்தோட சேர்ந்து கையேந்துவனும். யா அல்லாஹ், எங்க குடும்பத்தில் நிலைமை இதுதான், நான் கடல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என் புள்ள இந்த நிலைமையில இருக்கி என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சலும். அன்பார்ந்தவர்களே, அடுத்த அமல் தான் சுபஹுடைய முன் சுன்னத்து. சுபஹுடைய முன் சுன்னத்து சும்மா நன்மை இல்லாதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் போனாலும் சுபஹுடைய முன் சுன்னத்தை விட மாட்டாங்க. சொன்னாங்க, சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழுவது இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விடவும் சிறந்தது என்று சொன்னாங்க. லுஹருடைய முன்னுக்கு சுன்னத் 4 சுன்னத்து, பின்னுக்கு 4 சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லுஹருடைய முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து 4 யார் தொழுகிறாங்களோ ஹர்ரமல்லாஹு அலன்னார், அவர்களுக்கு நரக விடுதலை, நரகம் அவங்களுக்கு ஹராம். அசருக்கு முன்னால 4 சுன்னத்து, 4 சுன்னத்தான ரகாத்து. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹிமல்லாஹு இம்ரான் மன் ஸல்லா அர்பஅன் கப்ல அல் அஸர். அஸருக்கு முன்னால யாரு 4 ரகாத் தொழுகிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வான். எங்க இருக்கு சிறப்பு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொர்க்கத்துல வீடு நம்மளுக்கு பரல, சஹாபாக்களுக்கு பட்டுச்சு. சொர்க்கத்துல வீடுங்கக்குள்ளே ஏங்கினாங்க. மிஹராஜுக்கு போயிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க. அதுல பெரும் ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்கு முன்னால் ஒரு ஆற்றங்கரை, அந்த ஆற்றங்கரையில் ஒரு அழகான பெண்மணி. இது யாருக்குரிய மாளிகை என்று கேட்டாங்க. மலக்கு மாட்ட கேட்டாங்க, யாருடைய மாளிகை? சொல்லப்பட்டுச்சு, இது உமருக்குரிய மாளிகை. உமர் உலகத்தில் இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பை வந்து உமர் சொல்றாங்க, உமர் உங்களுக்கு பில்டிங் ஓகே. அவங்க கேட்காங்க, யார சொல்லலாம், இந்த பில்டிங்குள்ள போய் பார்க்கலையா நீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் போய் பார்க்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தான், உங்களோட ரோஷம் என்ன தடுத்துச்சு, ரோஷம் தடுத்துச்சு. புறம் மாறி கேட்டீங்க, இந்த யார சொல்லலாம், எந்த பெர்மிஷன் இல்லாம எப்ப என்ன மாளிகைக்குள்ள நீங்க போனீங்க? அதனால இதே சொர்க்கத்தில் வீடு நாம் ஃபர்லான தொழுகை
தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்பின் சுன்னத்தை தொழுகிறோமா? பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே வீடு. ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா, அந்த சுப்ஹானல்லாஹ்வின் கூலி சொர்க்கத்திலே தோட்டத்திலே ஒரு மரம். சின்ன அமல் தான். அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு வெச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? அல் அமலுல் கலீல் அல் அஜ்ருல் கஸீர். அமல் கொஞ்சம் செஞ்சா போதும், கூலி பெருசு. ஆக அன்பார்ந்தவர்களே, நேரம் போகுது. இந்த ரமலானுடைய காலத்துல நம்ம தொழுகையில, சுன்னத்தான தொழுகையில இஸ்திக்ஃபார்ல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வ லிவாலிதைய. யா அல்லாஹ், என்னையும் இந்த அம்மா வாப்பாட பாவத்தை நீ மன்னிச்சிடு. இதை விட பெற்றோர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸலவாத். ஸலவாத் எந்த வீட்டுல நாம ஸலவாத் சொல்றோமோ அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளவு பலாயும் முசீபத்தையும் எல்லாம் நீக்கிடுவான். நம்ம மீது ஸலவாத் சொல்வது லேசான அமல் அல்ல. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்வது லேசான அமல் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என் மீது யார் ஒரு ஸலவாத் சொல்லுகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் அவர்கள் மீது 10 ரஹமத்தை பொழிவான், 10 பாவத்தை அழிப்பான், 10 அந்தஸ்தை கொடுப்பான். அதனால அன்பார்ந்தவர்களே, நான் சொன்ன அந்த சாட்ல அதிகமானவங்களுடைய வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் அது வந்திருக்கும், நேரடியாக வச்சிருக்கிறோம். எடுங்க, அதுல சாட் போடப்பட்டிருக்கு. குர்ஆனுடைய மாதம். நம்ம இந்த குர்ஆனுடைய மாதத்தில் இந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படாட்டி நாளைக்கு கபருக்குள்ள கேட்கப்படும். ஒரு வழிகாட்டியது என்று கேட்கப்படும். நம்ம வாய் வருமா? யா அல்லாஹ், என்ன வழிகாட்டி குர்ஆன் என்ற பெயர் வருமா? குர்ஆனை பார்த்ததும் இல்லை, விரிச்சதும் இல்லை, வருமா வாயால? ரமலானுடைய மாதம் அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். ரமலானுடைய மாதத்தை குர்ஆனில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இது ரமலானுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம். லைலத்துல் கத்ருடைய இரவு, குர்ஆன் இறங்கிய இரவு. அன்பார்ந்தவர்களே, நம்மளுக்கு பிள்ளைகள்கிட்ட ஓத வைக்கணும். இப்பயும் இந்த ஊர்ல நம்ம ஊரை பார்க்க ஒருத்தரும் இல்லை. இது ரமலானுடைய காலத்திலையும் டியூஷன் கிளாஸ், ரமலானுடைய காலத்திலையும் ஸ்கூல். என்னன்னு நம்ம கால் பண்ணி கேட்டா, பொறுப்பாளர்கிட்ட கேட்டா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நம்ம ரமலானுடைய காலத்துல நம்ம ஸ்கூலை வைக்காட்டி தமிழாக்களை விட ஏனைய மதத்தில் படிக்கிறவங்களோட நம்ம பின்னாயிருவோமா? இந்த 20 நாளும் படிக்காட்டி, வெள்ளிக்கிழமை லீவு, இந்த 25 நாளும் ஸ்கூலை வைக்காட்டி பிள்ளைகள் ஓஎல் ஃபெயில் ஆயிருமா? ஏஎல் ஃபெயில் ஆயிருமா? எப்படி வழிகாட்டப்படுகிறது நமக்கு? நம்ம பிள்ளைக்கு எப்படி பிரெயின் வாஷ் செய்யப்படுகிறது? நேற்று வந்த அறிக்கை, நம்ம ஒவ்வொரு கல்முனையானும் கவலை படக்கூடிய கவலை. அந்த கவலை வந்துச்சா தெரியா? அடிப்படைவாத கொள்கை கல்முனையில தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிக்கை. அன்பார்ந்தவர்களே, அறிக்கை வந்துச்சு. நம்ம ஒரு ஆளும் கவலைப்படக்கூடிய அறிக்கை அது. நாளைக்கு இந்த ஊர் இந்த நாட்டில் நான் கல்முனையானு சொல்லலாமா? என்ன காரணம் பார்த்தா, தீன சரியாக கொடுக்கல, மார்க்கத்தை சரியாக கொடுக்கல, அமலின் பக்கம் வழிகாட்டப்படல, அமல் செய்யணுமே என்று சிந்தனையை கொடுக்கப்படல. படிப்பு 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 என்றே கொடுக்கப்பட்டிருக்கு, ஈமான் கொடுக்கப்படல. சிந்திங்க அன்பார்ந்தவர்களே, என புள்ள நாளைக்கு ஓஎல்ல பாஸ் ஆகாட்டி அல்லாஹ்விடத்தில் கேள்வி எனக்கு இல்ல. என்ன புள்ள மார்க்கத்தில் ஃபெயில் என்றா, என்ன புள்ள மார்க்க விஷயத்தில் ஃபெயில் என்றா, என்ன புள்ள நாளைக்கு எங்க போகலாம்?
இந்த ரமலானுடைய மாதத்தில் என்ற பிள்ளைய குர்ஆனை ஓத வைக்கணும், குர்ஆனை சிந்திக்க வைக்கணும், குர்ஆன் அர்த்தத்தை ஓத வைக்கணும். மதரசாக்கள் போய் பாருங்க, ஹாதி மதரசாக்கு போய் பாருங்க, இன்சால மாவடி பள்ளிக்கு போய் பாருங்க. கிட்டத்தில் இருக்கிறத சொல்றேன் நான் சும்மா. பருவ வயது அடையாத பிள்ளைகள், பருவ வயது அடையல் பாவம் என்றால் என்னன்னு தெரியா. ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கப்படுகிறது. நாங்க ஓதுற நேரத்தில் ஒரு ஆபீஸ் ஒரு முடிவெடுத்தாரு, நான் ஒரு ரக்காத்துல தாலீம் கிதாபுல வாசிச்சா பரல, நம்மளுக்கு ஒரு ஆலிம் இப்படி செஞ்சாங்க பரல. நேரடியாக பார்த்தோம், ஒரு ஆலிம் ஒரு ஹாஃபிஸ் ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சான். அன்பார்ந்தவர்களே, கடைசி சூறாவை ஓதி முடிக்கக்கூடிய நேரத்தில் மயங்கி விழுந்துட்டான். இது சொல்றது சும்மா கதல்ல, நேரடியாக பார்த்தது. இப்பயும் பார்க்கணுமாண்டா மதரசாக்களுக்கு போய் பாருங்க. பருவ அடையாள பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வீதம் முடிக்குது. சில பிள்ளைகள் 2 குர்ஆன் முடிக்குதான். பாந்தவர்களே, நேற்றும் தராவியோட நிலைமையிலையும் ஒரு ஆலிம் சொன்னாரு, கொழும்புல ஒரு மதரசாவில் ஒரு மாணவன் 50 குர்ஆன் முடிச்சாருன்னு சொல்லப்பட்டுச்சு. நம்ம கொழும்புக்கு போக தேவையில்ல, கல்முனையில மாவடிப்பள்ளியில் இருக்கிற மதரசாக்கு போய் பாருங்க, 60 குர்ஆன் முடிச்ச பிள்ளைகளை நாங்க கண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் தூங்காம ஓதிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு புள்ளண்டா ஏன் நம்மட புள்ள எடுத்து ஓதையிலா? குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதாட்டியும் இந்த ரமலான் மாதத்துல ஒரு குர்ஆனையே முடிக்கலா, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் பிரகாரமே முடிக்கலா. அப்படி குடும்பங்கள் உட்காருங்க, குடும்பங்கள் உட்காருங்க, உருந்து குடும்பத்தோட ஓதுங்க. அப்படி ஓதுறதால வீட்டில் இருக்கிற அவ்வளவு பலாயும் முசீபத்தும் இல்லாம போயிடும். அந்த வீட்டுக்குள்ள குர்ஆன் ஓதுறோமா, அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை பார்க்கலாம், மகிழ்ச்சியை பார்க்கலாம், அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரகாசம் உண்டு உருவாகிறத பார்க்கலாம். அதனால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த ஃபார்ம்ல இதெல்லாம் போடப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு கொடுங்க, மனைவிக்கு கொடுங்க, அதை மார்க் பண்ணுங்க. நோன்பு 27ஆம் கிழமை எங்களுக்கு அதை அனுப்பி வைங்க, ஜமியத்துல் உலமாக்கு அனுப்பி வைங்க. ஏன் தெரியுமா சொல்றோம்? நாங்க ஒரு சமரி எடுக்க போகிறோம். இந்த ரமலானில இந்த கல்முனையில எத்தனை குர்ஆன் முடிக்கப்பட்டிருக்கு, எத்தனை இஸ்திக்ஃபார் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை ஸலவாத் சொல்லப்பட்டிருக்கு. லிஸ்ட் எடுத்து இந்த ரமலான் முடியறதுக்கு முன்னால ஒரு மஸ்ஜிதுல மக்கள் கூப்பிட்டு ஒரு துஆ, யா அல்லாஹ், ஊருடைய நிலைமை தெரியும், ஊர்ல பலாய் முசீபத்துகள் இருக்கு, கஷ்டப்படுறோம், வறுமையில கஷ்டப்படுறோம், போத டொப்ல போயிருக்கு, எத்தனை வயது வந்த பெண்கள் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க, அபிவிருத்தி அடையாம இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல கையேந்திர, யா அல்லாஹ், இந்த ரமலான்ல நாங்க எங்க ஊர்ல 1000 குர்ஆன் முடிச்சிருக்கிறோம், 1 லட்சம் இஸ்திக்ஃபார் செஞ்சிருக்கிறோம், 1 லட்சம் ஸலவாத் சொல்லியிருக்கிறோம். எங்க ஊரை செழிப்பாக்கிரு, எங்க வாலிபர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு, எங்க ஊர்ல நல்ல மறுமலர்ச்சியை உண்டுபடுத்திரு, ஆலிம்களையும் ஹாஃபிஸையும் உருவாக்கிரு என்று துஆ கேட்க போகிறோம். நிச்சயம் அந்த துஆ கபூல் செய்யப்படும். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். குகை வாசியுடைய சம்பவம் நமக்கு தெரியும். 3 பேர் போனாங்க, குகைக்குள்ள அகப்பட்டுட்டாங்க, குண்டு வந்து மூடிட்டு இப்ப மனசுக்குள்ள எடுக்கிறாங்க, நம்ம இனி வெளியாக இயலா, இனி நமக்கு மரணம் தான். எவ்வளவு பெரிய கஷ்டமான நிலைமை இது. இப்ப 3 பேரும் அபிப்பிராயம் பண்றாங்க, நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம செஞ்ச அமல கேட்போம். ஒரு ஆள் கேட்கிறாரு, யா அல்லாஹ், என் அம்மாக்கு வாப்பாக்கு நான் இப்படி ஹிதமத் செஞ்சிருக்கிறேன், சின்னத்தோட குன்று கொஞ்சம் அகலுது, கல்லு விலகுது, யா அல்லாஹ்
எனக்கு பாவம் செய்யற சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. நான் பாவத்துக்கு என் சொந்தக்கார பொம்புல தான் பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. நான் ஒன்ற பயத்துல பாவம் செய்யல. எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து நீக்கிது விலகுது. அடுத்த கொஞ்சம் மூணாவது கேட்கிறாரு, யா அல்லாஹ் எந்த வியாபாரத்தில் ஒருத்தர் இவ்வாறு வேலை செஞ்சாரு, கூலிய வாங்கல, கூலிய வாங்காம போய்த்தாரு. ஒரு காலத்துல வந்து என்ன கூலியை கேட்டாரு. நான் அவரை கூலியை கொடுத்து மேல் மிச்சமாகவும் கொடுத்தேன், அந்த கூலியால வந்த லாபத்தையும் கொடுத்தேன். இது உனக்காகத்தான் நான் செஞ்சேன். அப்படியே குண்டு விளையிட்டேன். பார்த்தவர்களே, இதை போலதான் கஷ்டத்தில் இருக்கிற நம்ம ஊர்ல நாம் செஞ்ச அமலை வச்சு, நாம் இந்த கல்முனையில செஞ்ச அமலை வச்சு நம்ம ஊர்ல இருக்கிற பலாய் முசீபத்துகளை இல்லாமலாக்கணும். ஆக பெரிய கவலை. நேற்று கவலை என்ன கவலை? இந்த ஊர்ல தான் தீவிரவாத போக்குள்ள அடிப்படைவாத கொள்கை, குறிப்பாக கிழக்கு மாகாணம், அந்த கிழக்கு மாகாணத்திலேயும் கல்முனை என்ற பெயர் வந்திருக்கான். பார்த்தவர்களே, நாம் ஒவ்வொரு ஊரை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், ஊரை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள். இதுக்கு முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இது ஊரில் உள்ள ஒரு முசீபத்து தான். அந்த முசீபத் இந்த ரமலானில நாம் செஞ்ச, இந்த ரமலானிலே நாம் செஞ்ச அமல்களை வச்சு அல்லாஹ்விடத்தில் இந்த வசீலா, இந்த துஆ கேட்பதோட போய்த்திரணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அமல் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் முடியுமான திக்ருகளை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் லேசான திக்ரு தான். இந்த 4 விடயத்தையும் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வாயால சொல்லுங்க எல்லாரும், லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம், சொர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று இந்த 4 துஆவையும் நாம் இந்த ரமலானில அதிகமாக செய்யணும். ஸலவாத்துகள் செய்யணும், துஆக்கள் செய்யணும், குர்ஆன் திலாவத்துகள் செய்யணும். இப்படி நல்லமல் செஞ்சு இந்த ரமலானை நாம் அனுப்புவதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் ரஹ்மத்தை தந்துருவாயாக. ரஹ்மத்துடைய மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். மனிதர்களின் ரீதியில் தவறு செய்துட்டோம் யா அல்லாஹ். எங்களை பாவத்தை மன்னித்து சொர்க்கவாதிகளாக மாற்றிவிடு யா அல்லாஹ். இந்த மாதத்தில் நாங்கள் சொர்க்கத்தை சம்பாதிக்கணும் யா அல்லாஹ். நரகத்திலிருந்து பாதுகாப்படையணும் யா அல்லாஹ். என் குடும்பம் பாதுகாப்படையணும் யா அல்லாஹ். என் ஊர் பாதுகாப்படையணும் யா அல்லாஹ். என் ஊர்ல செழிப்பை உண்டுபடுத்தி விடு யா அல்லாஹ். தீன மர்கஸை உருவாக்கிடு யா அல்லாஹ். வாலிபர்களுக்கு தீனை கொடுத்திரு யா அல்லாஹ். இந்த ஊர்ல ஆலிம்கள் ஹாஃபிதுகள் உருவாகணும் யா அல்லாஹ். நல்லவர்கள் உருவாகணும் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த ஊர்ல யா அல்லாஹ் செல்வந்தர்கள் ஜகாத்தை சரியாக கொடுக்கணும் யா அல்லாஹ். இந்த ஊர்ல இருக்க வறுமை போகணும் யா அல்லாஹ். வறுமையினால யார் யாரெல்லாம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க இந்த ஊர்ல இருந்து ஹிதாயத்தை பெற்று வறுமை இல்லாத ஊராக மாற்றணும் யா அல்லாஹ். நீ தௌஃபீக் செஞ்சு விடு யா அல்லாஹ். உன்னால முடியும் யா அல்லாஹ். உன்னால உள்ளத்தை விசாலப்படுத்து யா அல்லாஹ். ஈமான கொடுத்து யா அல்லாஹ். நாங்க கெஞ்சி கதறுகிறோம் யா அல்லாஹ். தவறு செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். எங்களோட தவறை, எங்களோட பாவத்தை உன்னிடத்தில் கேட்காவிட்டால் யாரிடம் சென்று கேட்பது யா அல்லாஹ்? உன்னிடத்தில் தௌபா செய்யவில்லை என்றால் யாரிடம் போய் தௌபா கேட்பது யா அல்லாஹ்? நீ எங்களை படைச்ச ரப்பு யா அல்லாஹ். எங்களை படைச்ச ரப்பு யா அல்லாஹ். உன்னிடத்தில் கெஞ்சி கதறுகிறோம் யா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்தில் நல்ல அமல்களை செய்யணும் யா அல்லாஹ். உன்னுடைய கலாமை ஓதணும் யா அல்லாஹ். இஸ்திக்பார் செய்யணும் யா அல்லாஹ். ஸலவாத் செய்யணும் யா அல்லாஹ். இந்த ரமலான் என்னை விட்டு பிரிகிற நேரத்தில் நான் ஒரு நல்லவர் என்ற பட்டியலுக்குள்ள இந்த ரமலான் மாதத்துக்குள்ள வந்துடும் யா அல்லாஹ். தௌஃபீக் செஞ்சு விடு யா அல்லாஹ். எங்களை துஆக்களை, முயற்சிகளை, எங்களை நோன்புகளை, திக்ர் ஸலவாத்துகளை நீ கபூல் செஞ்சு விடு யா அல்லாஹ். ரப்பனா தக்கப்பல் மின்னா துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா நபியிக்கல் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.